கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி சார், ப்ளீஸ் we would like to hear from you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான். எப்பவுமே ஏன்னா நம்ம இந்த சுத்தி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையா எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய ரைட்டர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னையும் சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையா அந்த கதை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டேஸ்கீசன், தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்ன ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேர்ல இருக்காங்க. அந்த பேர் நம்ம சரியா தெரியல வச்சிருக்கிறோம். அங்க போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு, என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அண்ணன் தான் சொல்லுவான், முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொல்றது சாமிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம முன்னோர் தான். அங்க போனவன் நம்ம முன்னோடியே அப்புறம் திட்ட ஆரம்பிச்சான். அந்த வழிதான் இந்த படம். ஆனா இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பாத்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே தெரியாம தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடல அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தாரு. அந்த பாடல் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அந்த அசியால எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு, ஏன்னா இது எல்லாம் அந்த பாடி வரிகள் நமக்கும் சம்மத்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பு நீச்சல் படிச்சது, அப்பனுக்கு வந்து போத்துனதுக்கு, அப்புறம் வந்து கையில காயப்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட, துளி அப்படின்னு துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியா பார்த்தா சித்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு வரி என்னன்னா, எங்க ஊர்ல அதாவது தமிழருடைய மரபிலே இருந்தான், யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்து போவாங்க. நீர்மாலை எடுத்துட்டு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா வந்து நீர்மாலை வந்து ஒரு இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியை உள்படுறது. அப்ப அந்த வரும்போது அந்த காலில் இருந்து இது பட்டு அவனுக்கு ஏதாவது அவனுக்கு வழி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு உலகத்துல பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரிச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அது மாதிரி அப்படி ஒரு தாயில இருந்த பாட்டை என் படத்துல ஒரு பாட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காது எங்க வீடுதான் அப்படின்னு அந்த பாட்டு இருக்காரு. நீங்க இப்ப பாத்துருப்பீங்க. அதுலயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசணும்னு ஒரு வரி எடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோபப்படும்போது அடிச்சிடுவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பாதிச்சிச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கலாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வயதான காலத்துல அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனா அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் வாங்குறாங்க, ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கிறா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி தாசன இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாக உணர்ச்சி சொல்லப்பட்டாங்க. போய் அவங்கள போய் பாம்பேல போய் பிளைட்ல கொண்டு அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசகத்தை அந்த பாட்டுல ஒரே வரியில சொல்லியிருப்பாரு, ஆடு போல பாசம் காட்டும், அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அது மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டுல நிறைய இருக்குது. நீங்க பாத்தீங்க. மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னே நான் சரிட்டேன். ஆனா அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பாத்தீங்கன்னா எங்க ஊரு திருவிளையாடல் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தவிர வாசிச்சே படிச்சிருப்பாரு. பிரமாதமா இருக்கும். அந்த அண்ணன் பாடு, அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லா பாடி காட்டுவாரு. அது அண்ணனுக்கு தான் அது வந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பாட்டுல படத்துல மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் வந்து அந்த வீராய் மக்கள் படம் பார்த்தேன், பாட்டு கேட்டேன். கேட்ட உடனே அவரை பார்க்கணும், அவரை நம்ம படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாணம் பெற்றிருக்காரு. அதுக்கு பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது 6 மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும், அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில படம் இருக்கிறத மலையை பார்த்துட்டா மலையில பரப்பாரு அப்படி. அவர் படங்களை பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்துதான் அவர் ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி
பிரமாதம் பிடிச்சிருப்பாரு. அங்க ட்ரோன்ஸ் பறக்கவே இல்லை, இவர் பறந்துருப்பாரு. எனக்கு வந்து அவ்வளவு பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த செயலர் பார்த்துட்டு இருக்காரு, யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அந்த செயலர் காட்டம் போயிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதம் பிடிச்சிருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ இனிமேல வேலை வாங்குற மாதிரி எந்த ஹீரோ வேலை முடியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கல. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த கலாவணியில சொல்லுவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த நீங்க கட்டிக்க மாட்டேங்க நெல் மட்டும் நம்ம வாயிலே பேசுவார். அதே மாதிரி நம்ம கதை சொல்லுவாரு, நம்ம டைலாக் தானே அப்படிம்பாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞர் வந்து விமல். அடுத்து சாயரவி, அவங்க வந்து அவங்களும் வந்து அடைக்காம அண்ணனுக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சும்மாரு நடிச்சிருப்பாரு, தங்கையா நடிச்சிருப்பாரு. போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியில சண்டெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன். ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவரு கை தான் பிடிச்சாலும் கழுத்தை பிடிச்சி சுத்தி ரூமெல்லாம் அடி ரொம்ப பயமா இருந்தது. அதே மாதிரி ரெண்டு அடுத்த ரெண்டு ஜோடி ரொம்ப இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்கா இருந்தாரு. அந்த மிரட்டி பாக்கல, ஒவ்வொரு இந்த பாட்டுல கூட பாத்தீங்க நின்று மிரட்டுவாங்க அந்த படத்துல. அவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணிருந்தாங்க. அதுக்காக கூல் சுரேஷ் சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்க தரையில் அடிக்காங்க, நீங்க திரையில் அடிக்கீங்க, உங்களுக்கு நல்ல நடிப்பு இருக்கு, பண்ணாதீங்க அப்படின்பேன். இப்ப கூட நம்ம இந்த சத்தியமா அந்த வேஷம் போட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டாரு. அவரை பிறவி குணம் மாதிரி அது சொல்லலாம், அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையில ஒரு பிரமாதம் நடிகை. படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுமே நடிச்சிருப்பாரு. அடுத்தது எடிட்டர் புவன். அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையா பண்ணியிருப்பாங்க. நம்ம எடுத்து வந்து கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி ஷார்ட்டை அங்கே போட்டு இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கட் பண்ணி இருக்கீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவாரு. பிரமாதமா எடுத்துருக்காரு. மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்க ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்பால்ட்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதர் இருந்தது ஆஸ்பால்ட். அதே மாதிரி இருப்பேன். நான் அந்த போட்டோ கூட நினைச்சிருந்தேன். எங்க ஃபாதர் தான் ஆஸ்பால்ட், அவர் ஆஸ்பால்ட்டாவே வாழ்ந்துருப்பாரு. அந்த படத்துல மிகப்பெரிய போன், அதுல இருந்து அது நம்ம யாருமே மறக்க முடியாது. அதுக்கு மேல எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு விட எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியா என்ன சொல்றோம்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ணோட அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்றோம், வேற எதுவுமே நம்ம சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லிருக்கோம். அதனால அதை அவர் பிரமாணமா அடிச்சிருப்பாரு. அது இந்த சுமார் கூட ஒரு டைலாக்லாம் மாதிரினா அசால்ட்டா அடிச்சிருப்பாரு. ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படின்பாரு. ஆமா அதுக்கு என்னப்பா அப்படின்பாரு. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா அப்படின்னு யாரும் சும்மா இருக்க எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாத்திக்கும் ஃபாதருக்கும் தமசான கூட ஆச்சுல்ல அப்படின்னாரு. அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையில ரொம்ப ஏன்னா நான் நடிச்சால் மட்டும் முதல்ல வந்து எல்லாரும் நினைச்சு வச்சு அவங்களாலையும் நடிச்சு காட்டுறாரு. உண்மையில பிரமாதமான ஒரு நடிகராக அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து சொல்லுவாரு அவர் சிவாஜி மாதிரி தான் அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர். அடுத்து இப்ப நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் அந்த படத்துல அந்த கதையில விமர்சிக்க ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அதனால எனக்கு ஏன்னா அந்த படத்துக்கு முதல் மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம்னா ஊரு எங்க போகுது அங்க போனால அவருக்கு என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறதுல அந்த அவர் சுற்றி வரும். அதனால கதாபாத்திரம். அடுத்து இந்த இந்த ஆஜரா இருக்கிறாங்க. ஆஜரானா ஐயோ கோயில் வரலாம் விழுந்துருவாங்க ஒரு கட்டத்துல. ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமா அவங்களுடைய நடிப்பு. அடுத்து வந்து நான் அண்ணன் தேவன பிரசாத் அவர்களை அடிக்கடி எல்லாம் படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு இடத்துனால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது.
இதுல விழாக்கு வந்து நடத்துறீங்க படத்தையும் அண்ணன் கூட என்ன அண்ணன் சும்மா அதை பயன்படுத்தாம வருஷம் சுபா பற்றி சொல்றதில்ல சுபா மாதிரி வாழ்க்கையில முன்ன யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டாங்க. நமக்கு ரெண்டுமே கடல் தமிழ் கடல் ஐயா ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடல் அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா வால்மீகி ஐயா சார். அதனால நன்றி. அடுத்து மேல வந்து எல்லாத்தையும் பேசி போனாலும் எங்க அண்ணனை பத்தி ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்ப நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நான் வந்து 2010 நினைக்கிறேன் 2010 புத்துமாருடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில வந்து கொடுத்துருவாங்க ஐயா நல்லது தர்றது நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துக்கு அப்புறமே மலையாளி நாங்க 4 பேர் தான் நிக்கிறோம், யாருமே இல்ல. ஆனா அந்த அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசுறாரு. ஏன்னா தேவை இருந்தது. அதனால அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அப்போ என்னன்னா தேவை இருந்தது. திரை சினிமா வந்துதான் அசாத்தியமானது. அதாவது நீங்கெல்லாம் வந்து அதை காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம யோகேஷ் கனகராஜ் படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் கட்டி எடுத்து குடிச்சிருப்பான், இந்த பக்கம் கடப்பாடு எடுத்து குடிச்சிருப்பான். ஆனா அந்த பக்கம் மட்டும் அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து இருப்பான். ஆனால் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்கி எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவங்க வந்து தேவை இருக்கும். ஏன்னா நம்ம பிரஸ் மாத்தியா இருப்பாங்கல்ல அவனை அடிக்கணும்னு. ஆனா ஒரு கற்பனை கெட்டாத விஷயம் தான், ஆனா அவனை கொல்லணும் இல்லையே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு கட்சி படம்லாம் பார்த்திருப்பாரு. அதுல சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில போட்டு அவ்வளவு அதை உயிரோட போனாலே நம்ம அவருக்கும் பயணிக்க முடியாது. லாரியில போட்டு அவர்த்தனை அதிகரில போட்டு கொண்டு போகணும். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷன்ல போய் அங்க ஐயா வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க பார்த்தா அவனுக்கு அங்க தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா வந்து எங்க அப்பா வருவாரு எங்க அப்பா வருவான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாத நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் அண்ணா செஞ்சாப்புல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க பத்திரிகையாளர் நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீரோடி குளத்துல குளிச்சுட்டு இருப்பாப்ல, குளிச்சுட்டு இருந்தா கேமரா சுத்தி கட்டுவா காடா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறது ஆரம்பிச்சோன்னு எம்ஜிஆருக்கும் தெரியாது விழுது ஆலம்பட்டு விட்டு நேரம் வந்து காப்பாற்றுவாரு. அப்போ உடனே மக்களுக்கு கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த இந்தியா இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும்போது கத்தி வந்து கீழே வந்துருக்கு. எம்ஜிஆர் கையில இருந்து கத்தி கீழே வந்துருக்கு. உடனே இங்க இருந்து கரையில இருந்து ஒருத்தர் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவை தெரியும். ஆனா என்னன்னு அவங்க அவனுக்கு தேவைப்படுது, அவனை இவனால செய்ய முடியும்னு அவன் கட்டி எடுத்து போடுறான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போறான்னு சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் கையில இருந்து இந்த படம் இல்லை, எந்த படத்துல போனாங்க கத்தி கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது, அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்க வீசுறான் சரியா இருந்தாலும். அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து யாருக்காங்கன்னா சீமான் அண்ணனுக்காக எல்லாரும் சுத்தி இருக்கவங்க சொல்லுவான். என்னடா கிணத்தனமா இருக்குது, அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணணும், இதெல்லாம் ஆகுமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்க ஒண்ணு தேவை இருக்குது, இங்க தமிழ் தேசம் ஒண்ணு தேவை இருக்குது, அதுக்கு வேற எவனுமே இல்ல, சீமான் தான் இருக்கிறாப்ல, சீமான் தான் இருக்காப்ல எல்லாருக்கும் சொல்லுவேன். யாருமே அப்பெல்லாம் கேட்கல. அதாவது இப்ப சொல்றான் நிறைய அரசியல் சொல்றேன், என்னடா எப்படி பேசிட்டு இருக்காங்க எப்படி பேசிட்டு. ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்ல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு என் படத்துல அதான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன். இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான். அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனு போட்டக்கூடாது, அவன் போட்டாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் தான். அதே மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லுங்க. அந்த 40 லட்சம் வாக்கு விடாம வச்சிருக்காங்க, தடுத்துருக்காங்க. ஆனா அந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க
இந்த ரெண்டு வித விஷயம். இஸ்லாமிய சொந்தம், இஸ்லாமிய தன்மை, என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவினை வச்சிருப்பா. இவன் தான் சொன்னா பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அதே மாதிரி சாதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே தனித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவு இருக்கும். அண்ணன் சத்தியமா நானே கத்துக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா, அங்க எந்த சாதியா தான் சொல்றேன், அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்ப பிரிவு பண்ணா நான் தமிழர்கள் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. என்ன தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை யாரு எப்படி செய்ய முடியாது, உலகத்துல எங்க யாருமே செய்யல. அப்ப தேவைப்படுறதுனால நடந்துகிட்டு இருக்காங்க. விட்டுட்டு அவன் என்னன்னா, அவன் சீமான் செய்யற பேச அரசியல் எவனும் பேச மாட்டான். எவனும் பேசாம அவன் சொல்றவங்க என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசி அவரை வீழ்த்த நினைக்கிறேன். ஆனா வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா, அவன் பிடிச்சிட்டு சங்க பிடிச்சிட்டு யார எதிரி அப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கா. அவங்களும் மாத்தி அவங்களும் வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கதையோட முடிச்சிடுறேன். ஏன்னா 40 லட்சம் வேற அந்த வாக்குகள் வராம இருக்கு. காரணம் என்னன்னு சொல்றேன்னா, எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேல ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல வெளியே 2 கண்ணை வந்துருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. சரி, அந்த 2 கண்ணை எங்க வரா 3 கண்ணை வந்து வரான் அப்படின்பா. நாங்க பார்த்துட்டு பயந்துட்டே இருந்தோம். ஊருக்காக யாரும் 6 மணிக்கு மேல வர மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊர்ல திரும்பி போயிருந்து யாரும் அனுப்பிக்கலாம். பார்த்தா கடைசியில பார்த்தா எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணுக்கு வரான்னு எவன் சொன்னான் அவன் தான் சொல்லிட்டான். அதே மாதிரி பிஜேபி வந்து மட்டும் நீங்க திரும்பிட்டாங்க. நான் அடுத்த 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மக்களும் 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல. அந்த 3 கண்ணு பாலத்துல வரான்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி விட்டுட்டான். அது மாதிரி ஏமாற்றி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு கைகாட்டி இருக்காங்க. ஆனா அதனால எவ்வளவு பெரிய இழப்புன்னா இங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த படத்துல இருக்கிற இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சமும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அரசியல் படம் கிடையாது. படத்துல எங்கேயுமே அரசியல் பேசல. ஆனா நான் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறான் என் ஊர்லயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவரோட ஆசை நிறைவேறாம இருக்கு. இதுக்கு காரணம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அடையாளங்கள் இறந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை பேசல, அந்த காதலை அந்த பேர் ஆரம்பிக்கிறோம். நான் நிறைய பேசல. அண்ணன் சினிமா படிக்கிறதுக்கு நான் அரசியல் நல்லா நினைக்கிறேன். இந்த படம் உறுதியா நான் நம்புறேன். திரையில இப்ப நான் இதுல பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம போவது கூட பிரச்சனை கூட இருக்கலாம். அது அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனா நான் பயப்படல. ஏன்னா நான் எனக்கு சீமான் இருக்காப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எனக்கு தமிழ் குடும்பங்கள்ல எனக்கு திரை கிடைக்காம, தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை எல்லாமே இருக்குங்க. அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனா இப்ப அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்ல. ஒரு ஆள் நம்பிக்கை கொடுக்க எவ்வளவுமே கிடையாது. அதனாலும் சரி இறங்கி அடையாது நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது. இப்ப ஒரு மருத்துவமனை பாருங்க, டாக்டர் மருந்து கொடுக்கறதுனால என்னதுவான் சாப்பிடுங்க சரியாகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சரியாகுதா சரியாகுது சரியாகுன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். இறங்கி அட்றா எல்லாம் சரியாமா. எனக்கு முதல்ல சொன்னது ஏதாவது தெரிஞ்ச நம்ம சொன்னா, டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமை வைக்கிறோம், எந்த நேரமா சொல்லுவான் அப்படின்பாரு. அது நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லணும். நம்ம பெருமையை சொல்லாம அடுத்தவங்க எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருப்போம். அது ரொம்ப தாழ்மான பண்பான ஒரு விஷயம். அதனால மற்றவங்களை பெருமையா சொன்னோம்னா அப்ப நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளே அப்படின்னு மற்றவங்க பெருமை அவன் தலைமைக்கு வந்துருவான். இது எல்லா இடத்துலயுமே, நம்ம வீட்டிலேயும் சரி, எல்லாத்துலயுமே சரி. நீங்க நமக்கு எவ்வளவு சொந்த இருக்கு, எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாம போயிட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துட்டு உலகத்துல. இதுதான் உறுதியாக இந்த படம் வெல்லும். வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில ஒரு சக்சஸ் மீட்ல நான் அவங்க எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியா சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மாதிரி அவருமே அவரை துணைய வச்சு சொல்றேன். ஏன்னா அசாத்திய படம் சாத்தியப்படுத்தியவன் தான் சீமான். அதுதான் நானும் சொல்றேன், உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லாரும் சக்சஸ் மீட்ல சொல்லியிருக்கீர்கள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. சீமான் சார் பேசுறதுக்கு முன்னாடி இசை வெளியீடு பண்ணிடலாம் அப்படிங்கிற